ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். நேத்திக்கு டியூஸ்டே மதியம் வந்து நான் 1 பாட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து சாம்பார் சாதம் தான், ஆனால் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் மொத்தமே நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு 2 மிளகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிறேன். தனித்தனியாலாம் போடல. உங்களுக்கு எந்தெந்த காய் தேவையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த காய்ங்களை வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி நல்லா வதங்குற அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். அரிசி வந்து நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. பச்சரிசி வந்து 1.5 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 2.5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் கழுவி. அதை வந்து இப்போ நல்லா காய் வதங்கினோன்னே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்து 2 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேன். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் 1.5 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூளே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக புளி, ரொம்ப ஒரு லெமன் சைஸை விட கூட கம்மியாக புளி சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். எங்களுக்கு வந்து புளி கொஞ்சம் தேவைன்றதுனால கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து குக்கரை போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை.